அன்பான மக்களே, அடாடாடாடா அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. யாருக்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எடிட்டர்கிட்ட இருந்து இந்த சீனு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ரோடு சீனு, ரோட்டில் வச்சு காவேரியை பார்க்குறாரு அப்படிங்கிறதான். ஆனால் எமோஷ்னலாக வந்து பயங்கரமாக வந்து உட்காந்துருக்காரு நம்மளோட சுவாமி. பயங்கரமாக இருக்குங்க. உண்மையாகவே எடிட்டர் வந்து செம்மையாக வந்து எடிட் பண்ணி நமக்காக போஸ்ட் போட்டிருக்காரு. எடிட்டர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறதான். ஆனால் அவரை எந்த டிஸ்டர்பும் பண்ணிடாதீங்க. அது இந்த பாரி சாரை வந்து நம்ம ரைட்ரு சாரை கேட்குற மாதிரி இவரை எந்த கேள்வியும் கேட்டுறாதீங்க. அவர் நோக்கத்துக்கு விடுங்க. அவர் அப்போ தான் வந்து அவர் நமக்கான விஷயத்த கொடுப்பாரு அப்படிங்கிறதான். ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட்டை பாருங்களேன். அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. காரில் வராரா இல்லை என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. நைட் டைமாக இருக்குது. ஆனால் நம்மளோட காவேரியை மீட் பண்ணுறாரு அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருது. சுவாமியோட எமோஷ்னல் சீன் இந்த இடத்துல உட்காந்துருக்கார் இல்லையா, நம்மளோட சுவாமி உட்காந்துருந்துட்டு அந்த ஃபோட்டோ யாரோடது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதை விஜய்க்காக விட்டுட்டு போனது காவேரி அப்படிங்கிறது நமக்கு இதிலேருந்து புரிய வருது. ஆனால் செம்மங்க 2 போஸ்ட்டுமே பாருங்களேன், அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம எடிட்டர் பாராட்டணும். அவ்வளோ செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. அவரை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அதை போடுங்க இதை போடுங்கன்னு தயவுசெய்து மட்டும் ஒரு ஆர்வத்தில் கேட்டுறாதீங்க. அவர் நோக்கத்துக்கு விடுங்க. அவர் அழகாக நமக்கான விஷயத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய சைட்லேருந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறது. இல்லைன்னா எடிட்டர் சாரை வந்து நம்ம வந்து எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க, கேட்டுட்டு அவர் டென்ஷன் ஆகிடுறாரு. ஆனால் டென்ஷன் ஆகிரும். ஏன்னா என்னடா கதைப்படி நம்மளை வந்து எழுத சொல்கிறாங்க, இவங்க என்னடா இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அதனால் வந்து நம்ம எதுவுமே சொல்லிக்க வேண்டாம். அவங்க போடுறத நம்ம ரசிக்கலாம். எடிட்டருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை. எடிட் பண்ணி எந்த சீனை கொடுக்கணும் எந்த சீனை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அவர் கையில் தான் இருக்குது. அவருக்கு தான் தெரியும். அதனால் வந்து நம்ம அவர் நோக்கத்துக்கே விட்டோம்னா அவர் அழகான விஷயங்கள் நமக்காக கொடுப்பாரு அப்படிங்கிறதான். செம்ம சீனு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளோட விஜய் காவேரியோட சீன்ஸு நிஜமாகவே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் எடிட்டர் போடணுன்றது இல்லை. ஆனால் வந்து நமக்காக போட்டிருக்காரு அப்படின்னா இதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா. நைட் சீன், அதாவது விஜயோட பர்த்டேவுக்கு நைட் சீனுக்கு வெண்ணிலாவை கூட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு சீன் நடந்தது இல்லையா, அது மாதிரி பயங்கரமாக ஒரு சீன் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான். பயங்கரமாக இருக்கும் அந்த சீனு அப்படிங்கிறதான் நிச்சயமாக. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். பயங்கரமாக இருக்குங்க.